வணக்கம் நண்பர்களே. இன்று இனிய நாள் 24th May Day 7 சண்டே. நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இதோ அது இங்கே இருக்காரு. ஹாய். டைம் பார்த்தீங்கன்னா 9:12 ஆகுது. இப்போ டைரெக்டாக கார்கில் போக போகிறோம். 5 hours 6 minutes நடுவில் நிறுத்தி போவோம். ஸோ இட் மைட் ஒரு 4 மணிக்கு போய் சேருவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், முன்னாடி மலை. இங்கே பாருங்கள், அருமையான வியூ. எங்களை பத்திரமா நேற்று ஸ்ரீநகர் கொண்டு வந்து அருமையான தினம் கொடுத்துக்காக நன்றி கூறிக்க அவர்களுக்கு. இதை நண்பரை பார்த்தோம். நண்பரை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அந்த வீடியோ நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதில். அது உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு போய் அப்லோட் பண்ணுறேன். இந்த தினத்துக்காக கடவுள் நன்றி சொல்லி நான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ரோட்டில் அப்டேட் பண்ணுறேன். கார்கில் ரோட்டில் பாருங்கள், நம்மளுக்கு தெரியுமா? In 200 meters, turn left. எப்படி குத்துமடியாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் சைடு கொடுக்கணும் வண்டிக்கெல்லாம். குத்துவேடு நேரோ ரோடு. Turn left. 2 இடம் வந்துருச்சு. இப்போ சைடு கொடுக்க முடியாது. भैया चलो आगे பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சு வேலை கேட்பேன். இது எடுத்து வச்சுங்க. வச்சுட்டா எவ்வளோ சேலஞ்சிங்கான டெரெயின் பாருங்க. அந்த சின்ன ரோட்டில் 2 இனோவா கிராஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னென்னா ஆடு கேங். இங்கே இருக்க ஆடு பாருங்களேன், எப்படி பொசு பொசுன்னு இருக்கு பாருங்கள். நல்லா இந்த கோல்டன் ரெட்ரீவர் நாய் மாதிரி. பாருங்க எப்படி முடி பொசு பொசுன்னு இருக்கு. இந்த கோல்டன் ரெட்ரீவர் நாய் மாதிரி தங்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க எப்படி ஏறி சாப்பிடுது. கொம்பு பாருங்க அதுக்கு எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. 2 நிமிஷம். நம்ம ரேஞ்ச் வந்து 430 காட்டுது. ஆல்மோஸ்ட் 3/4 டேங்க் இருக்குது. பட் இதுக்கும் டேங்க் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டு ஃபியூல் பண்ணி 252 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். ஆவரேஜ் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 16.6 காட்டுது மைலேஜ். அது ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தான். ஏன்னா ஜம்முலேருந்து காஷ்மீர் ஃபுல் ஹில் ஸ்டேஷன் தான். இப்போது முன்னாடி இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் காட்டுதுங்க. அங்கே போய் பெட்ரோல் போட்டு ஏடிஎம் வேறு போகணும். ஏன்னா மேலே நெட்வொர்க் கிடைக்காது. இதை வாங்கணுன்னா கூட காசு வச்சு தான் வாங்கணும். ஃபியூல் போட வச்சுக்கு நல்லது. மேலே ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஒரு ப்ரிகாஷனரியாக டேங்க் ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 186 கிலோமீட்டர் தான். அப்புறம் ஏன்னா அங்கேருந்து நம்ம மறுபடியும் இங்கே போகணும் இல்லைங்களா, லேக்கு அங்கேயும் இருக்கும். ஃபில் பண்ணிட்டா டென்ஷன் இருக்காது. பிபி இருக்குங்க. இது 0 ஆகிடுச்சு. வண்டி அங்கே மூவ் பண்ணிட்டேன். பெட்ரோல் போயிடுச்சு.
105 17 லிட்டர்ஸ் நம்ம பிடிச்சிங்க. ஸோ 252 divided by 17, close to 15 mileage, which is good mileage again. இப்போ ஏர் ஃபீல் பண்ணலான்னு வந்து நண்பர்களே, இப்போ தான் இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் நான் பிடிக்க பார்த்தாரு. ஐஎன்டி இருக்கா பார்க்குறாரு நம்ம நம்பர் பிளேட்டில். நம்மளது புது வண்டியான ஐஎன்டி இருக்குது. இங்கே வந்து டிராஃபிக் போலீஸ்லாம் ப்ளூ யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் இந்த செக்யூரிட்டி இருக்குமா இருக்கும், பட் இங்கே வந்து அதுதான் டிராஃபிக் போலீஸோட யூனிஃபார்ம். நீங்கள் தான் வந்தீங்கன்னா பைக்கோ காரோ ஐஎன்டி நம்பர் பிளேட் மஸ்ட். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர் ஸ்டாப் பண்ணி நம்பர் ஒத்து பார்த்தாரு, அப்புறம் போக சொல்கிறார். அப்படியே இங்கே இருக்கிற கேப் டிரைவர்ஸ் ரொம்ப ரேஷுங்க, வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆர்ன் அடிச்சுட்டே வந்து இப்படி ஓட்டே போயிடலாம் டக்கு டக்குன்னு. மேபி அவங்களுக்கு டார்கெட் இருக்கு நினைக்கிறேன், இந்த டைமில் போய் சேர்த்திடணும் கஸ்டமர்ஸை அப்படின்னு. பட் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறானுங்க. பாருங்கள் இங்கே தேவராக பாருங்க, இப்போ இடமே இல்லை, என்ன பண்ணுறான்னு தெரில. பூந்து போயிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் ஓட்டேக் பண்ணுவோம் ரேஷாக. அவங்களுக்கு இந்த ரூட் தெரியும், அதனால் ஓட்டிகிட்டே இருக்கானுங்க. பட் ஸ்டில் ரிஸ்க் ரொம்ப எடுக்கிறாங்க. பாருங்கள், அப்போத்துக்கு அவன் என்னமோ பண்ண பார்க்குறான். ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ண போகிறான்? ஒரு ஹவர் சேவ் பண்ண போகிறான்னா என்ன? நண்பர்களே, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம வண்டி 10,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. 10,010. ஸோ நம்ம வண்டி நம்ம ஊரில் எடுக்கும்போது 6,900 சேஞ்ச் மாதிரி இருந்துச்சு. ஸோ 3,200-300 கிலோமீட்டர் வந்துட்டோம். How are you feeling that? I'm happy, sir. Happy? ஜாலி தான். ஜாலியோ ஜிம்கானா பண்ணி நிறுத்திருக்கோம். What is it? What do you want? Come, let's see what is there. நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. இந்த கடையில் வந்து டீ சாப்பிடலான்னு நிறுத்தணும். அதுக்கு ஒரு பால் பின்னாடி பாருங்கள், நம்ம கார் இங்கே நிற்கிது. மேலே மவுண்டன் பாருங்கள், பனி மவுண்டன். அப்புறம் பக்கத்தில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தார் இங்கே, அந்த கண்ணாடி மொழியை உட்காந்துருக்க பாருங்கள். அவர்கிட்ட போய் அதித் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அவருக்கு தேங்க்யூ சொல்லி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். இல்லை அங்கிள் சொன்னார், ஆல் த பெஸ்ட் ஃபார் ஜர்னி சொன்னாரா? நண்பர்களே, நம்ம அப்படியே ஆத்தோரமாக அந்த ஆரோரமாக போயிட்டே இருக்கோம். ரோட்டில் மேலே பனி மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன ஒரு தண்ணி ரிவர் ஸ்ட்ரீம் ஓடுது. அதெல்லாம் கிளேஷியர்லேருந்து வர தண்ணி உருகி, ஐஸ் எல்லாம் உருகி தண்ணியாக வருது. நண்பர்களே, இப்போது அந்த மலை இந்த ரோடில் நிறுத்தி இங்கே ரீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீலெல்லாம் எடுத்துடலாம். ரீல் பண்ணுறாங்க, அதாவது நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்து வீடியோ பிடிச்சி கொடுத்து எடிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அவங்க நல்லபடியாக எடிட் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 30 வீடியோ, சாரி 14 வீடியோ In 200 meters, make a U-turn. 30 ஃபோட்டோஸ். இப்போ இந்த சோன்மார்க் You're on the fastest route despite slower than usual traffic. You should reach your destination by 17:01. நம்ம டனல் எண்டுக்கு வந்துட்டோம். 6 கிலோமீட்டர் இருக்குது அந்த டனல். ஒரு டனலும் 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் இருக்குது. ஹையஸ்ட் பார்த்தா வந்து 9.2 இருந்துச்சு லாஸ்ட் வீடியோவில். எப்படி பளிச்சுன்னு இருக்கீங்க தான் வெளியில்.
இங்கே பாரு நண்பர்களே எப்படி இருக்குது தண்ணி. அப்படியே அந்த ஐஸ் உருகி வர தண்ணியாக வரும். அந்த ரோட் போனால் சோன்மார்க் வேலி நினைக்கிறேன். மேப் தெரியும் அப்படி காட்டுச்சு. அந்த ஆர்மி ஆஃபீஸர் கேட்கும்போது இப்படியே போங்க அப்படின்னா. இங்கே எப்படி தண்ணியாக இருந்து பாருங்க. இது செக்கிங் நினைக்கிறேன். தானே 50. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரி ஃபீ 50 ரூபா வாங்கினாங்க. அங்கேருந்து காஷ்மீர் சைட்லேருந்து கீழே இறங்கும் போது அங்கே ஒரு 100 ரூபா வாங்கினாங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்க எப்படி இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பனி வரலாம். டிப்பில் ஐஸ்பர்க் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு அஜித்? நல்லா இருக்குப்பா. சூப்பரெல்லாம். அங்கே பாருங்க பனிமலை இங்கே இருக்குங்களா. இங்கே என்ன அங்கே பாருங்க அந்த மூலையில் அந்த 2 மவுண்டன் நடுவில். வா இது பாருங்க புல்லுக்கு எப்படி இருக்கு. அறம் அருமையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க பாறைமலை உடைச்சிருக்காங்க ரோட் போடுறதுக்கு. சரிஞ்சு விழுந்துருக்கு நினைக்கிறேன் இதெல்லாம். ஓ இங்கே பாருங்க மழை ஃபுல்லாக இந்த தண்ணி பாருங்க. எவ்வளோ கிட்ட இருக்கு பாரு. எவ்வளோ கிட்ட வருது. அந்த மலை தான் பாருங்க. இப்போ தெரிய பாருங்க அதில் எவ்வளோ பண்ணியிருக்கு பாருங்க அந்த மலையில். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹோம் ஸ்டே ரெசார்ட் இருக்கும் இந்த ரிவர் சைடு ஸ்டே. ரோடு செமையாக இருக்குது நண்பர்களே. அங்கே பாருங்கள் பனிமலை எவ்வளோ கிட்ட இருக்குது. இப்போது கீழே பாருங்கள் எவ்வளோ பனி கொட்டி இருக்குதுங்க. இந்த டிப்பை கொஞ்சம் கீழே அதேமாதிரி அங்கே ஒரு மலை இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்திருக்கோம். அவர் வந்து நம்ம வண்டி அங்கே நினச்சது வந்து அங்கேருந்து இங்கே வந்து பிளாக் பண்ணி இங்கேயே போட்டிருங்க அப்படின்னாரு. எப்படி இருக்குது பாருங்கள் மலை வண்டி. Adit, how are you feeling? Super, super. My hand is cold. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. மேலே भैया वो प्लेन करके पे பனிமலை. இது பாருங்க. ஓ அங்கே கேம்ப் இருக்குது பாருங்க. கேம்ப்பு டென்ட்டு. ஓ அங்கே டன்னல் ரோடு வர போகுது. சின்ன டன்னல் புரியுதுங்களா. டன்னலா நம்ம வாகனம். நண்பர்களே நிறைய டிராஃபிக் ஆகிடுச்சு. எதனாலனா இந்த ரோடு தான் கொஞ்சம் சரிஞ்சிருக்கீங்களாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் 10 நிமிஷத்துக்கு நிறுத்தி விட்றாங்க. டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ 4 மணிக்கு வேண்டியது 5 மணி ஆச்சு. இப்போ 6 மணி ஆகிடுச்சு. பாருங்க நண்பர்களே சும்மா தட்டி போகிறோம். வண்டியில் கச்சக்கா சவுண்ட் வருது. கிச்சனு எல்லாம் வைப்ரேட் ஆகிட்டு ரோடு
ஸ்னோ அல்ல ஸ்னோ கிளியர் பண்ணுறாங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குது, 5 அடி ஹைட்டுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸ்னோ அடி சரிங்கி இருக்கு நினைக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ தான் உருகி கீழே வந்துட்டுருக்கு. ரோடு தண்ணியெல்லாம் ஸ்னோ உருகி அப்படி தண்ணியாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பனி உருகி அழுடும். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்னோ உருகி வந்துருக்கு கீழே. இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இது தண்ணியாக வந்து கீழே அப்படி மாதிரி போயிட்டுருக்கும். இதெல்லாம் நான் யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன், இனி தான் நேரில் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் இந்த பனி மலை எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பனி உருகி நம்ம காரோட ஹைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 15 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பாருங்களேன், அதெல்லாம் ஃபுல் உடச்சி இந்த மலையை ரோடு போட்டிருக்காங்க. பாருங்க பாருங்க, ஏன் தான் இது போறீங்களோ. இங்கே பாருங்க ரோட்ல இருந்து பனி உருகி இப்படி வருது. இதெல்லாம் கிளியர் பண்ணுறது தான் லேட் ஆகுது. ரோடு பயங்கரமாக மோசமாக இருக்குங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகி பனி உருகி விழுந்து பாருங்க எப்படி இருக்கு ரோட்லாம். அப்புறம் எவ்வளோ கிட்ட இருக்க பாருங்க பனி கிட்ட இருந்து. இங்கேருந்தா மேலே இருந்து உருகி கீழே வந்து அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. இதெல்லாம் அப்புறம் உடஞ்சிருக்கு பாருங்க. பாருங்க பனி. இந்த பனி தான் உருக்கில போச்சு. பார்க்கும்போது இந்த மலை வேற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அந்த மலை மேலே ஏறி போகிறோம் நம்ம பனிக்கிற நடுவில். என்ன ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு கடலுக்கு நன்றி சொல்லணும். என்ன ஒரு ஜேர்னி, என்ன ஒரு ட்ரிப்புங்க. அமேசிங் அமேசிங். எப்படி இருக்கு பாருங்க இந்த படத்துல வந்துட்டீங்களா, அதே மாதிரி இருக்கு. ஓ அங்க பாருங்க எல்லாம் மக்கள், அதெல்லாம் ஆமா கீழே பனி மேல் இருக்காங்க எல்லாமே. ஐயோ புலி. பனிமேலாம் இருக்காங்க பாருங்க. அதே இது நல்லது பண்ணுங்க. அதான் ஆனி ஸ்டோ எதுன்னு சொன்னத இது நல்லதுப்பா இதோ சூப்பருங்க. வண்டி எழுத்துட்டு கீழே ஒரு ரவுண்டு போயிட்டு வர வண்டி தான். அதே கார்ட்டூன் பார்க்க போல. அந்த கார்ட்டூனில் வந்து வின்டர் டைமில் ஸ்னோவில் ஸ்கேட் போர்டிங் எடுத்து போவாங்களாமா. சூப்பர் மக்களே, இங்கே பாருங்க பனிமலை கிட்ட வந்துட்டோம்.
பின்னாடி பார்த்தீங்களா பனி உருகி தண்ணியாக போகுது. கச்சி வர குயிலா இருக்குது. அதே பாருங்க, நானும் அதித்தோம் வந்துட்டோம் பனிமலை கிட்ட. செம செம எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரம் பயங்கரம். இப்போ நானும் வந்துட்டோம். இந்த சின்ன வாட்டர் கிராசிங் கிராஸ் பண்ணி அங்கே போக போகிறோம் பனிக்கிட்ட. இதுங்களா பண்ணி ஜம்ப். இங்கே பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. பனி மேலே உருகி கிளியராக வந்திருக்கு. வா ஜம்பரா ஸ்லிப்பிங் நோ டேக்கிங் ரிஸ்க். ஓகே வந்துட்டோம் பனி மலைக்கிட்ட வந்துட்டோம். ஜாலி ஜாலி அதித்துக்கு ஜாலி. பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம். பனிமலை இங்கே வர பனி காலை பதி காலை வச்சாச்சு. பனிமலை இங்கே ஏற மாட்டோம். ஏறனா கேர்ஃபுல்லா ஏறணும். ஸ்பா அல்ல Adit, how are you feeling? I'm feeling nice, Spa. ஜாலி தான் இதுக்கு. அதுவும் இங்க ஏறனா கேர்ஃபுல்லா சூப்பர்ட்ட என்ன கேர்ஃபுல்லா ஏறணும். ஆமா தேவையில்லை அது ஜன் பாரு. ஸ்பா நண்பர்களே ஃபைனலாக காருக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் 10 டிகிரி ஹீட்டர் போட்டிருக்கோம். அதித்து பாருங்க கையே மூக்கு வாயெல்லாம் சூட் பண்ணிட்டுருக்கான். மூக்கு சில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு பாவம். நாங்களும் அவ்வளோ கோல்டு நினச்சி போயிட்டோங்க. ஆவா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாங்கள் பனியை தொட்டுட்டோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பாருங்க ஜோஜிலா altitude Zojila. Come on, put it. क्या भैया ये ले लिया भैया, ये नीचे ले लिया. ஜோஜிலா பாஸ் கிளம்பிட்டோங்க. மழை பெய்யுது தூடுது அப்படியே. என் தெரிஞ்சு இந்த மேலே இருக்கிற பனி அதனால் அப்படியே தூடுது நினைக்கிறேன். என்ன ஒரு அட்வென்ச்சருங்க. செம. ஜோஜிலா டனல் வென்டிலேஷன் ஷாஃப்ட் சென்ட்ரல்.
மிலிட்ரி டேங்க், ஜுஜிலா வார் மெமோரியல், நம்ம வார் ஹீரோஸ்க்கான மெமோரியல். இது பேஸ் கேம்ப், ஆர்மி பேஸ் கேம்ப். வாங்கிக்கிறாங்க அப்புறம் 7 degrees ஆகிட்டு இருக்கு. அமேசிங் அமேசிங்க. நான் பைக்கில் வந்தது தான் இங்கெல்லாம் குளிருக்கு. பட் இட்ஸ் ஃபைன். அதுக்கான கியர்லாம் வாங்கி மாட்டிட்டு இருந்திருப்போம் நம்ம. காருங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹீட்டர் போட்டுக்கலாம், ஏசி வேணும் ஏசி போட்டுக்கலாம், சேஃபாக உள்ள உட்காந்துக்கலாம், பனி மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் அப்புறம் க்ளவுஸில் போட்டிருக்கேன், ஆதித்து க்ளவுஸ் போட்டிருக்கேன். 6 டிகிரி ஆச்சு இப்போ. சரிங்க, இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் ரிஸ்கியாக போகிற மாதிரி இருக்கு. அதனால் அல்லடோ பனி, ரோடு ஃபுல்லாக பனிங்க சைடில். இதெல்லாம் நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இதில் வரப்போகுது. ஆகாது இங்கே பாருங்க, ஜன்னலை திறந்தா சில்லுன்னு அடிக்குது காற்று. செம செம. மேலே பாருங்க, மேலே இருந்தாலும் உருகி வந்துருக்கு பனியெல்லாம். சூப்பர் சூப்பர். அது பனி உருகி தண்ணியாக போகுது. அழுக்கு தண்ணி இல்லை, அது கலர் அப்படி இருக்குது இப்போ. அது பியோர் கிளியர் வாட்டர். அது அப்படியே குடிக்கலாம் தெரியுமா? நல்ல தண்ணி அது. நேச்சுரல், பியூரஸ்ட் ஆஃப் நேச்சுரல். பயங்கரங்க பயங்கரம். கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். ஃபாக் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் ஃபாக் லைட் இருக்கு. அடடே சூப்பர் சூப்பர். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்கடி வர முடியாது எல்லா தரனாலும். பட் இங்கே பாருங்க, அங்கேருந்து ஒரு இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்க ரோடெல்லாம். இங்கே பாருங்க இப்படி கட்டி கட்டியாக இருக்குது. எரிமலை எப்படி வெடிக்கும், அந்த மாதிரி பனிமலை எப்போது உருகும். இங்கே பைக் இருக்காரு. ரெயின் கேர்லாம் மாட்டுறாங்க மேலே சொல்லி. பைக்கில் இது ஒன்று தாங்க. நானும் அந்த லாஸ்ட் லடாக் வரும்போது நல்லா வீரடிச்சு திடீர்னு மழை வந்துடும். டக்குன்னு நிறுத்தி ரெயின் கேரை போடணும். ஏன்னா அந்த ரெயின் கேரை வந்து நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்கன்னா உள்ளே பயங்கர புழுக்கமாக இருக்கும். ஏன்னா காற்று சொட்டு கூட போகாது. Thank you God for this wonderful opportunity, the experience of lifetime. பயங்கரங்க. சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் மொழி போய் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ऐसा बिगड़ जाएगा। हम बोलेंगे कि ये लोग ऐसा करते हैं। हाँ सही सही। இப்போதான் ஒரு பாயிண்ட் கிராஸ் பண்ணுங்க. அங்கே நார்மல் ஆர்மி பர்சனல்
4 ஆர்மி பர்சனல் வந்து இந்த இப்போ பாருங்கள், இப்போ மழை தூரிட்டு இருக்கு சரிங்களா, அப்படியே அங்கே நின்றுருக்காங்க. கடமை அவங்களுக்கு, டியூட்டி அது. பட் சாக்ரிஃபைஸ் நிறையா இருக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர் இந்தியன் ஆர்மி. இங்கே பாருங்கள், நான் காரில் 5 டிகிரி சரிங்களா, உள்ள ஹீட்டர் போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு சேஃபாக உட்காண்ட்ருக்கோம். அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லை. அவங்களுக்கு நாட்டை காப்பாற்றணும், டியூட்டி ஃபர்ஸ்ட். கெத்துங்க, ஆர்மி கெத்து. நாங்கள் 2 பேரும் செல்யூட் வச்சோம் ஆர்மிக்கு. என்ன கான்ட்ராஸ்ட் கலர், வெள்ளை கலரு. நம்ம மலையில் இறங்கி வேலைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது இதெல்லாம். தண்ணி எது ஆறு பனிமலை உருகி ஆறாகி ஓடுகிறது. இந்த புல் பாருங்களேன், பச்சை பச்சை எப்படி இருக்கு பாருங்க. நேரில் கேமராவில் எப்படி தெரில, பட் நேரில் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கு கலரு. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வாங்க முன்னாடி வந்து பார்த்துட்டு போங்க. ஓன் வண்டி வராட்டி கூட நிறைய பேக்கேஜ் இருக்குது. அவங்களே வந்து உங்களுக்கு கேபு, அதாவது பிக்கப், உங்கள் ட்ரெயினில் இருந்தால் ட்ரெயின் பிக்கப், ஸ்டேஷன்லேருந்து ஃப்ளைட்டில் வந்தால் ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி ரூம் கூட்டு போய் ரூமு, சாப்பாடு, அதாவது லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். லஞ்ச் நான் வெளியே பார்த்துக்கணும். அப்புறம் கேபு, உங்களுக்கு செப்பரேட் கேபு. நீங்கள் 3 பேர்னா 4 பேர்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் கேபு. 2 பேர்னா மேபி தே மைட் ஹேவ் அ ஷேரிங் பேசஸ். இன்னொரு 2 பேர் கூட, 2 கப்பல்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. இங்கே பாருங்க எவ்வளோ குதிரை பாருங்க. குதிரை ஜாலியாக மழை நனைஞ்சிட்டு சாப்பிட்ருக்கு பாருங்க. எவ்வளோ குதிரை! இதோட கிட்டத்தட்ட 100-150 குதிரை பார்த்துருப்பாங்க. கும்பலாகவே ஒரு 20-30 குதிரை நிற்கும் எப்போதும். உங்களுக்கு குதிரை ஓடுது, அது உங்களுக்கு கேமராவில் தெரியாதது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த ரூம்ஸு, அதாவது ரூம் ஓனர்லாம் ரொம்ப ஒரு கேரிங்க. நான் இன்னும் வரக்கான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டாரு. நான் மிஸ்ட் கால் பார்த்துட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டேன். அதான் எங்கே இருக்கீங்க தெரில, பயந்துட்டேன் அப்படின்னாரு. நான் இல்லை பையா, கொஞ்சம் ரோட் பிளாக் இருந்துச்சு, வர வழி இல்லை. அப்புறம் ஸ்னோவில் விளாண்டு வந்தோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னொரு 2 hours வந்துடும். நான் பரவாயில்ல பையா, நீங்கள் அதுக்கு கேட்டோம், நீங்கள் பெருமையாக வாங்க அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி கேரிங். நீ வந்தானே வரட்டி என்னன்ற மாதிரி இல்லாமல். ஸோ இப்போது அந்த ஸ்ரீநகர்லேருந்து அந்த ரூமில் இருந்தா இல்லைங்களா, அவர் வந்து இது அவர் ஃப்ரெண்டு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஸ்ரீநகர் வந்து லடாக் போகிறவங்களுக்கு அவர் ரெஃபர் பண்ணுவார், லடாக்லேருந்து ஸ்ரீநகர் போகிறவங்களுக்கு அவர் ரெஃபர் பண்ணுவார். ஸோ 2 பேருக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது நான் எனக்கு கொடுத்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட 2 ஸ்டே இருக்குது. ஒன்று கார்கில்ல, இன்னொன்று லேயில். ஸோ கார்கில்ல 2 பேருக்கு 2500 rupees ரூம் ப்ளஸ் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் ரூம் எடுத்தாலே க்ளோஸ் டு 1500 to 2000 ஆகும் செப்பரேட்டாக. இவரே அது கூட ஃபுட்டு செட் கொடுக்குறாரு. பாருங்கள் ஆடுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, மவுண்டன் கோட்ஸ். என்ன தெரியும் போது பாருங்கள். ஓ இதெல்லாம் கேம்புங்க, டென்ட் ஸ்டே. செம. இந்த மாதிரி டென்ட்டு தான் டார்ச்சாவோ டிஸ்பாலோ நாங்கள் போய் தங்கணும் பைக்கில் வரும்போது. இங்கே பாருங்கள் வெள்ளை குதிரை.
ஓகே. ஸோ லேயில் வந்து 2000 ரூபா ஒரு 2 பேருக்கு, அதாவது எனக்கு nephew per day. அதுலேயும் அகெயின் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இன்க்ளூடட். ஸோ அங்கேயும் ஒரு 1003 1004க்கு ரூம் வரும், மேபி 1002 கூட கிடைக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும், ஏன்னா அங்கே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப செலவாகும். இந்த ரேஷனு அதில் வண்டியில் கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ இப்போ வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது மாதிரி மேலே போகிறாங்க பெடிக்கடையில். 2 வாட்டர் பாட்டிலு, 2 மேகி சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு பிரெட் ஆம்லேட், ஒரு டீ. இதெல்லாம் சேர்த்து 430 rupees வச்சுங்க. வெல்கம் டு கார்கில். இல்லை, வெல்கம் டு கார்கில் அத்தாரிட்டி. கார்கில் வந்து 84 kilometers. ஸோ 430 rupees. भाई सही बनवा सही है भैया. सो इतने एन बगा हाँ रेट அங்கே என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு வரணும். ஸோ எங்கே போகிறீங்க, எத்தனை பேர் வண்டியில், வண்டி நம்பரு, வண்டி மாடல் எல்லாம் எழுதிக்கிட்டாங்க. எத்தனை பேர் நானும் என்னோட ஃபியூச்சர் பையனா அவ்வளோதான் 2 பேர் ஃபேமிலி விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபேமிலியை விட்டு வந்தீங்க, அவங்களே இப்போ கூப்பிட்டு வரீங்க. என்னன்னா இது வந்து வெறும் பாய்ஸ் ட்ரிப்பு சார், அவங்க மெதுவாக ஒரு 3 மாதம் கழிச்சு கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு. அப்படியா சார், சிரிச்சிட்டு போங்க அப்படின்னாரு. இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லிங்க. மழை வேற பெஞ்சிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி தண்ணி 6 மணி ஓடுது அங்கேருந்து உருகி. இப்போ பார்த்தீங்கன்னா மழையை பெய்யுது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் லேண்ட்ஸ்லைட் நிறைய ஆகும், ஈரமாகி அங்கே சருகி வந்துடும். சரிங்க, நான் கொஞ்சம் பத்திரமா ஓட்டுறேன், மழை ஜாஸ்தி பெய்யுது. உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்த்தேன்னா அவங்க சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் ரூம் போய் சேர்ந்துட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன், ரூம் டூர் காட்டுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் இருக்குது, நுப்ரா வேலிக்கு பேங்காங்க்கெல்லாம் ஒரு இன்னர் பர்மிட் பாஸு, அப்புறம் அந்த டெய்லி சார்ஜஸ் இருக்குது, அந்த என்வாயர்மெண்ட் ஃபீ ஒன்று இருக்குது. இது ஆன்லைனே பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி லேலே போய் பண்ணிக்கலாம். அதை கேட்டேன் அவர்கிட்ட, இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட, அவங்க லேலே போய் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ரூம் ஓனர் இருக்காருங்களா, அவர்கிட்ட கேட்டு அவரே பண்ணி கொடுத்து நினைக்கிறேன், தெரிஞ்ச ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட ஃபீஸ் நம்ம கொடுத்தா போதும். எப்படி இருக்குது டெரெயின். காரில் இங்கெல்லாம் வரணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அது இப்போ ஃப்ரெண்டு கூப்பிடுவார், அப்புறம் பேசுகிறேன். பாய். பாருங்கள், மணி 5:55 6 மணி. வெயில் அடிக்குது பாருங்க, இப்படி மழை விட்டு வெயில் அடிக்குது பாருங்க. இதுதாங்க காஷ்மீரில் தான் கூட டெரெயின் இப்படி தான் இருக்கும். 7:30 மணிக்கு தான் இருட்டாகும். காலை 4:30 மணிக்கெல்லாம் சூரியன் வெளியே வந்துடுவார். எப்படி இருக்குது பாருங்க. கை காட்டினாரு, நான் தெரில, சும்மா இதுக்கு ரிஸ்க்கு. மணிக்கு இப்படி வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? கேமரா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நேரில் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. இது பார்த்தாலே கடவுளின் படைப்பு பாருங்கள் எப்படி இருக்கு.
இந்த ஹாலிவுட் படத்தில் உங்கள் போர்டு இருந்துச்சு கரடின்னு. ஸோ இங்கே வைல்ட் லைஃப் இருக்குது. இது பாருங்கள், ஹாலிவுட் படத்தில் இந்த ஆர்மி எல்லாம் போகும்போது பாம்பு வச்சு வெடிச்சிட்டு அந்த ட்ரக்கை கடத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது ஏரியா. இது நம்ம இந்தியா மாதிரி தெரியலைங்க. இங்கே ஒரு டென்ட்டு போட்டு கேம்ப் பண்ணலாம், ஆனால் ரிஸ்க்கு. ஏன்னா இங்கே வந்து நிறைய இருக்குங்க. உல்ஃபு குள்ள நரி கூட கொஞ்சம் இங்கே ஒரு மவுண்டன் கொண்டு போய் பாருங்க. ஸோ அப்புறம் இந்த மவுண்டன் லைன் சொல்லுவாங்க, அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டைகர் மாதிரி இருக்கும். அது மவுண்டன் லைன், அது பெரிய பூனை மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் போர்டு போட்டிருக்கான். என்னது ரெஸ்பெக்ட் வைல்ட் லைஃப். அது நம்ம நோண்டுகிறது போயிடுச்சுமா. பார்த்தா அப்படியே தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு விட்டுறணும். கிட்ட போய் ஃபோட்டோ பிடிக்கிறதோ இல்லை விற்று காட்டுறதோ பண்ணிங்கன்னா அதுக்கு இன்செக்யூர் ஆகி, ஓ நம்மளுக்கு ஆபத்துரா, யாரா அந்த ஜந்து நம்ம நோக்கி வருது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிடும். வண்டி பஞ்சா எனக்கு நினைக்கிறேன். हेल्प चाहिए, हेल्प चाहिए। चलो बंदे आप ब्लॉक में उतरा ओके। அவங்க ஸ்டெப்னி மாற்றிட்டாங்களாம்மா. நம்மக்கிட்ட டயர் இன்ஃப்ளேட்டர் இருக்குங்க. காற்று வச்சு விட்டா அந்த மிஷின் ஒன்று இருக்குது, 2-in-1. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் ப்ளஸ் டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ அது வண்டியில் இருக்குது. கேட்டேன் வேணுமான்னு, அவங்க வந்து இல்லை பையா தேங்க்யூ, டயர் மாற்றிட்டோம் அப்படின்னாங்க. சரி ஓகே. பாருங்க இன்னும் அருமையாக இருக்கு. ஸோ அங்கே ஆர்மியோட கேம்ப் இருந்துச்சுங்க, ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி. பொதுவாக அந்த ஆர்மி இருக்க ஏரியாவில் வந்து நம்ம வீடியோ பிடிச்சி போடக்கூடாது. ஏன்னா அது எனிமிகளுக்கு வந்து சாதகமாக போயிடும். அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு, ஓ இங்கே இப்படி இருக்குது, இந்த வழி என்ட்ராகலாம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம போடக்கூடாது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கோங்களேன், 6 சைடில் ஓடுது. மலை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரோன் ஷோ விட்டால் செமையாக இருக்கும். பட் ஒன்று வந்து இது நோ ஃப்ளை ஜோனாக தெரில. அப்படி மீறி நான் விட்டான்னா இன்டெலிஜென்ஸ் டீமுக்கு போயிடும் ரிப்போர்ட்டு, யாரோ ட்ரோன் விட்ருக்காங்க, அந்த ட்ரோன் ஐடியாவில் வச்சு என்னோடய ஐடியாவில் வச்சு கண்டுபிடிச்சி நான் தானே, அப்புறம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து அதுவும் நடந்துக்கு இல்லை. இந்த ஏரியாவில் அதை வாட்ச் பண்ணுவாங்க நம்ம வீடியோ பார்த்து. இப்போ ஆச்சு இல்லைங்களா பேல்காமில், அந்த மாதிரி ஒரு அட்டாக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இந்தியன் ஆர்மி வந்து அவ்வளோ மெனக்கடுறாங்க. நம்மளும் நம்ம பங்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவ் விஷயம்லாம் நம்ம காட்டாமல் இருக்கணும். எவ்வளோ ஆடு பாருங்க. ஆடு மேய்க்கிறவங்களாம் 100 கணக்கான வச்சுக்காங்க.
ஆர்டர் வித்தியாசமாக இருக்குது. அந்த மலை மேலே லைட் அடி வீசுது ஒளி. பாறைமலை. இங்கே இருக்க கிராஸ்லாம் பயங்கர க்ளீனாக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியல, பட் நேரில் ப்ரைட் வைப்ரண்ட்டாக இருக்குது. குதிரை பாருங்க, குதிரையும் ஒரு 100-150 கிலோ மேலே பார்த்துட்டோம். இங்கே தான் 2 இருக்குது, பட் நாங்கள் பார்த்த இடத்துல ஒன்றா 20-30 மினிமம் 10 கேங் அவுட் இருக்கும். பாருங்களேன், இப்போ தான் ஜஸ்ட் வீடியோ ஆஃப் பண்ணேன், பட் இது பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. செமையாக இருந்துச்சா? சரி, இது உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. அதான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவுக்கு அதில் சொன்ன மாதிரி எங்கள் கூட நீங்களும் வீடியோவில் வந்து பாருங்கள் எங்கள் ஜேர்னியை. ஸோ இதோட ஜேர்னியை காட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரியே, நீங்கள் இந்த ரோல், அதாவது நீங்கள் போகிற மாதிரியே காட்ட பார்க்குறேன். நண்பர்களே, வந்துட்டோம். நம்ம ஹோட்டல் இங்கே தான் எங்கேயோ இருக்குது. ஹோட்டல் ஷுரு வியூன்னு இருக்கும். முன்னாடி லெஃப்டில் இருக்காமா ஹோட்டல் ஜோஜிலா ரெசிடென்ஸ். இது ஃபுல்லாக ஹோட்டல் தான், ஹவுஸஸ் பாருங்கள். இங்கே சாப்பாடு இருக்குது, பட் நம்ம ஹோட்டலில் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு அந்த பேக்கேஜ் தான் பேசியிருக்கோம். ஐ திங்க் அடே ஹுண்டாய் ஷோரூம் இருக்குங்க. Your destination is